எப்படா இந்த சூரியன் மறையும், எப்படா இந்த சூரியன் ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நேத்துல இருந்து சூரியனை காணோம். இயற்கையே வேற மாதிரி மாறி இருக்கு. குளிர் அடிக்குது, மழை பெய்யுது. அதாவது ஆட்சி மாற்றம் தான் உருவாகும் அப்படின்றத நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கையும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கேன். இதுக்கப்புறம் ரெட் அண்ட் பிளாக் கண்டிப்பா வரவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, இதுக்கடுத்து வரக்கூடிய அடுத்த எலெக்ஷன்ல நீங்க காணாமலே போயிடுவீங்க. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்ப எப்படியோ முட்டி மோதி இரண்டாவது கட்சியா எதிர்கட்சியா வந்துட்டீங்க. பட் அதுக்கு அடுத்து அது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வேணா. இப்பவே அடியோட அழிச்சிருங்க. என்ன அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நாங்க ஒருத்தங்களே போதும். சின்ன பசங்க, தற்கூரி பசங்க, இவனுங்க என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி எங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல. இந்த சின்ன பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க பாத்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறமாவது பொத்திக்கிட்டு போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு வேலை எதுவும் இருக்க போறது இல்ல. முடிஞ்சா கூடிய சீக்கிரம் எதனா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுங்க. இல்லைன்னா கூடிய சீக்கிரம் உங்க வீடு தேடி நோட்டீஸ் வந்துடும். சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க இதுக்கப்புறம் பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கேன். சொந்த தொகுதியிலேயே ஜெயிக்க உனக்கு திராணி இல்லையே, நீ எல்லாம் பேசலாமா? நீ எல்லாம் ஒரு சிஎம் வேட்பாளரா? நீ சிஎம்மா இருக்கிறதுக்கு மேல தகுதி இருந்ததா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் தமிழக மக்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னதான் நீ காசு கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கினாலும் சரி, மக்களையே விலைக்கு வாங்கினாலும் சரி, அவங்க இப்ப தெளிவா இருக்காங்க. நீ எவ்வளவுனா கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஓட்டை எங்க போடணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த விசில் சின்னத்துல அழுத்துனாங்க பாத்தியா? அதுதான்டா ஒரு மிகப்பெரிய மாற்றமா நான் பாக்குறேன். இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சரித்திரத்தை தமிழக வெற்றி கழகம் இப்ப பண்ணியிருக்கேன். ஓட்டுக்கு ₹1 செலவு பண்ணாம, ஓட்டை விலை கொடுத்து வாங்காம தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதி ஜெயிச்சு முன்னணியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி விஜய். மக்கள் அவர் கொடுத்திருக்கிற ஆதரவு, அவர் மேல இருக்கிற அன்பு மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு ஆதரவு, அன்பெல்லாம் உனக்கெல்லாம் கனவாவே தான் போக போகுது. நீ அப்பான்னு சொன்ன ஃபர்ஸ்ட், அப்புறம் அண்ணான்னு, இப்போ என்ன அப்படின்றது எனக்கே தெரியல. சரி, எதனா ஒண்ணு பண்ணு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிஞ்சு போயிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் தமிழ்நாடு எங்கேயோ போக போகுது. நம்ம நாடு அமெரிக்க நாட்டுக்கு நிகரா ஒரு வல்லரசு நாடா மாறப்போகுதுன்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான எல்லா முயற்சிகளையும் தளபதி விஜய் அவர்கள் பண்ண போறாரு. சோ இதுக்கடுத்து அவர் பண்ணக்கூடிய நற்பணிகள், அவர் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றுவாரு. அவர் சிஎம் வேட்பாளரா சிஎம் பதவியேற்று எப்ப நடக்க போகுதுன்றதுக்காக, அந்த ஒரு நிகழ்வுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒரு கூஸ்பா மூமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சோ நீங்க அந்த செலிப்ரேஷனுக்காக எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் ஆட்சி மாற்றத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு போங்க.